வணக்கம். ஜிவி பிரகாஷோடைய கெரியர் சாய்ஸஸை பார்த்தோன்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு பக்கம் என்னடானா மலையாள ஸ்டார்ஸுக்கு டஃப் கொடுக்குற ரேஞ்சில் வருஷத்துக்கு 3-4 படம்னு நடிச்சுட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் அமரன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், வீரதீர சூரன் மாதிரியான படங்களுக்கு சூப்பராக மியூசிக்கும் போட்டுட்டு இருக்காரு. இதோ இப்போ ரீசெண்டாக அந்த செகண்ட் நேஷனல் அவார்டு வர வின் பண்ணியிருந்தார் வாத்தி படத்துக்காக. சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிற மாதிரியே தெரியுது. இதெல்லாம் எப்படி சாத்தியப்படுது அவருக்குன்னு தெரியல. இதோ இப்போ அவரோட நடிப்பில் இந்த வருஷம் வர 2வது படம் தான் இந்த பிளாக்மெயில். இரவுக்கு 1000 கண்கள், கண்ணை நம்பாதேன்னு 2 த்ரில்லர் படங்களை எடுத்திருக்கிற இயக்குனர் மூ மாறனுடைய அடுத்த த்ரில்லர் படம் இது. இந்த வார கூட்டத்தில் குமார சம்பவம் மாதிரியே இந்த படமும் தனியாக தெரிஞ்சுதா அப்படிங்கிறத சொல்கிறேன். பிளாக்மெயில். ஸ்ரீகாந்த் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன், பணக்காரரு. அவருடைய வைஃப் பிந்து மாதவி, 2 பேரும் அவங்க பெண் குழந்தையோட காரில் ஊட்டிக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஹேர்பின் பெண்டில் எதிரில் வர ஒரு கார்னால ஸ்ரீகாந்தோடைய கார் லேசா தடுமாறி சமாளிச்சிடுறாரு. இறங்கி அந்த வண்டியோட டிரைவர் கிட்ட சண்டை போட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தா கார்ல இவருடைய குழந்தை மிஸ்ஸிங். எங்க போனாங்க அப்படிங்கிறது தெரியல. யாரோ கிட்னாப் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனியில் சின்ன வேலையில் இருக்காரு ஜிவி பிரகாஷ். அவருடைய பாஸ் கொடுத்த ஒரு பார்சலை கம்பெனி வண்டியோட யாரோ திருடிடுறாங்க. அந்த பார்சலை நீ கொண்டு வரலனா உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் நான் விட மாட்டேன் அப்படின்னு அந்த முதலாளி தேஜு அஸ்வினியை கடத்தி வச்சிடுறாரு. அவங்களை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்னு ஜிவி யோசிக்கிறாரு. இந்த 2 ட்ராக் கதைகளும் எப்படி மீட் ஆகுது, யாரால மீட் ஆகுது, ஸ்ரீகாந்துக்கு அவர் குழந்தையும் ஜிவி பிரகாஷுக்கு அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டும் திரும்ப கிடைச்சாங்களா இல்லையா, இதெல்லாம் தான் இந்த பிளாக்மெயில். இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குற இந்த சமூகம் பழிய மட்டும் ஏத்துக்காது. குழந்தை காணாம போற முதல் சீன்லேருந்து ஒரு கியூரியாசிட்டியை கிரியேட் பண்றாரு இயக்குனர் மாறன். ஜிவி பிரகாஷ் ட்ராக்ல அவர் வண்டியை சர்ச் பண்ற காட்சிகள் சுவாரஸ்யமா இருக்கு. அவரே சிறப்பா மியூசிக் பண்ண பொல்லாதவன் படமும் இந்த காட்சிகளை லைட்டா ஞாபகத்துக்கு வருது. நெகட்டிவ் கேரக்டர்ல முத்துக்குமார் புதுசா எதுவும் பண்ணனாலுமே கூட அவர் வர காட்சிகள்ல ஹியூமர் ஒரு சில இடங்கள்ல ஒர்க் ஆகுது. லிங்காவோட கேரக்டரும் டிபிக்கலா இருந்தாலும் அந்த கேரக்டரை வச்சு திரைக்கதையில ஒரு கனெக்ட் கொடுக்க ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது நாவலா தெரியலனாலுமே கூட ஐடியா லெவல்ல நல்லா இருந்துச்சு. இன்டர்வலுக்கு முன்னாடி ஒரு மால் பார்க்கிங்ல நடக்கிற அந்த ஒரு சீக்வன்ஸ் சூப்பரா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அது ஒரு 10-15 மினிட் சீக்வன்ஸ். அந்த சீனுக்கான லீட், அந்த சீன் ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருக்கிற விதம், அதுல எடிட்டிங், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எல்லாமே ப்ராப்பரா கல்மினேட் ஆகி பெர்ஃபெக்டா ஒர்க் ஆகுது. அங்க ஒரு சின்ன ட்விஸ்டும் சூப்பரா இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த சீன் முடிகிற விதம், அப்ப நடக்கிற ஒரு விஷயம், அது சொல்லப்பட்ட விதம் ரொம்ப சில்லியா சவுண்ட் ஆச்சு. இந்த மொத்த படமுமே அந்த பார்க்கிங் சீக்வன்ஸ் மாதிரி செம்ம பரபரப்பா சுவாரஸ்யமா வந்திருக்க வேண்டிய படம் தான். ஒரு குழந்தையோடைய கிட்னாப்பிங், அதை வச்சு ஆதாயம் அடைய நினைக்கிற கேரக்டர்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாட். இந்த கிட்னாப்பிங்கிற விஷயம் எப்படியெல்லாம் இடம் மாறிக்கிட்டே ஆள் மாறிக்கிட்டே வருதுங்கிறதும் சுவாரஸ்யமான ஐடியாவா தெரியுது. பட் இதெல்லாம் ஐடியாங்கிற லெவல்ல மட்டுமே. கண்ட்ரைவ்டான ரைட்டிங்கும் சப்பார் லெவல் ஸ்டேஜிங்கும் சுவாரஸ்யங்கிற அந்த எலிமெண்ட்டை டோட்டலா ஓவர் ஷேடோ பண்ணுது. பிளாக்மெயில் பண்ற ஒரு எக்ஸ் கேரக்டர்லாம் ரொம்ப பழைய விஷயம் மாதிரி தான் தெரியுது இல்லையா? சில கேரக்டர்ஸ் சிசிடிவியை பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கண்டுபிடிச்சிடறாங்க. ஆனா போலீஸ் எந்த சீன்லயுமே சிசிடிவி பத்தி பேசவே மாட்டேங்கிறாங்க, அந்த ஒரே ஒரு மால் சீக்வன்ஸை தவிர. இன்ஃபேக்ட் ஒரு சீன்ல சிசிடிவியை பார்த்து ஒரு கேரக்டர் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அதே ஃபுட்டேஜை இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓட்டி பார்த்துருந்தாங்கன்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ஈஸியாக அவங்க தேடின விஷயமும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். பட் கன்வீனியன்ட்டா ஒரு சின்ன பாயிண்டோட அந்த விஷயத்தை கட் பண்ணிடுறாங்க, அடுத்த சீனுக்கு போயிடுறாங்க. எமோஷன்ஸும் எங்கேயும் நிற்கவே இல்லை. குழந்தை மிஸ் ஆயிடுச்சுன்னு 2 பேரும் உட்காந்து ஃபீல் பண்ற மாண்டேஜஸ்லாம் ரொம்ப செயற்கையா இருந்தது. ஒரு கேரக்டர் பாயிண்ட் A டு பாயிண்ட் B போனோம், ஆனா ஜஸ்ட் பிளெயினா போனா அதுல என்ன டிராமா இருக்கு? ஸோ சுத்தி வளைச்சு நடுவில் தடைகள்லாம் வச்சு அப்படிதான் கொண்டு போவாங்க கதையில. அது எந்த தப்பும் கிடையாது. டிராமாவை டென்ஷனை பில்ட் பண்ண அதுவும் ஒரு வழி. ஆனா அது இயல்பா இப்படி நடக்க ஒரு பாசிபிலிட்டி இருக்கோ அப்படின்னு நம்மளுக்கு ரிலேட் ஆகிற லெவல்ல இருக்கணும். பட் இங்க செகண்ட் ஹாஃப் முழுக்கவே ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டான ரைட்டிங். ட்விஸ்ட்னு 1-2 இருந்தா பரவாயில்ல. பெங்களூர் டு ஊட்டி ரோட்ல வர ஹேர்பின் பென்ஸ் மாதிரி அவ்வளோ ட்விஸ்ட் வந்துகிட்டே இருக்குது. குழந்தை இங்க இருக்குன்னு நினைச்சீங்கல்ல, நோ, குழந்தை அங்க இருக்கு. நீங்க அங்க தானே பாத்தீங்க, ஆனா அதுக்குள்ள நாங்க இங்க கொண்டு போயிட்டோம். ஸோ இப்போ இவர்கிட்ட இருக்குதுன்னா இப்போ இவர்கிட்ட இருக்கு நீங்க கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க கெஸ் பண்ணது நடக்கக்கூடாது, அவர்கிட்ட கொடுக்காம நாங்க வேற ஒருத்தரை உள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு ரொம்ப நம்மளை அலைக்கழிக்கிறாங்க. கடைசி கட்டம்லாம் ரொம்ப டயரிங் ஆயிடுச்சு. டுவர்ட்ஸ் தி எண்ட் மாநகரம் படத்தோட இன்ஸ்பிரேஷனாகவும் சில காட்சிகளை ஃபீல் பண்ண முடிஞ்சது. இந்த திரைக்கதைக்கு பாடல்கள் தேவைப்படலை, ஆனா 3 பாடல்கள் வச்சிருக்காங்க. 3மே பிளேஸ்மெண்ட்டும் ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணுது, கேட்கவும் சுமாராக தான் இருந்தது. பட் சாம் சிஎஸ் உடைய பின்னணி இசையை அப்படி சொல்ல முடியாது. நரேஷனை அந்த மூடை ஹோல்ட் பண்ற பொறுப்பை சிறப்பாக செஞ்சிருக்காரு. சினிமாட்டோகிராஃபி, எடிட்டிங் மாதிரியான விஷயங்களும் கூட அப்படியே நீட் ஒர்க். அண்ட் படம் முழுக்கவே எக்கச்சக்கமான லிப்சிங் இஷ்யூஸ் இருக்கு. வசனங்கள் தான் அப்படின்னு பார்த்தா பாட்டில் கூட சரியா லிப்சிங் இல்லை ஒரு பாட்டில். இதெல்லாம் டோட்டலா நம்மளை படத்தோட கனெக்ட் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணுது. ஜிவி பிரகாஷ், ரமேஷ் திலக், லிங்கா 3 பேருமே நீட்டான பர்ஃபார்மன்ஸை டெலிவர் பண்ணிருக்காங்க. ஃபீமேல் லீட்ஸை பொறுத்த வரைக்கும் தேஜு அஸ்வினிக்கு பெரிய வேலை இல்லை, பட் அவங்க தன்னுடைய வேலையை ரொம்ப ப்ராப்பரா செஞ்சிருக்காங்க. பிந்து மாதவிக்கு நிறைய வேலை, கொஞ்சம் ஹெவியான கேரக்டர். ஆனா அவங்களுடைய முதல் படத்துல அவங்க எந்த அளவு நடிச்சாங்களோ ஆர் நடிக்காம இருந்தாங்களோ
அதே லெவலில் தான் இப்பயும் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்த் பல காட்சிகளில் அவங்க கூட போட்டி போட்டுட்டு இருக்காரு. அந்த குட்டி பொண்ணு ஜனனி செம்ம கியூட்டா இருக்காங்க. அவங்க யூடியூப் வீடியோஸ்ல நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு பாயிண்ட் வரைக்கும் இந்த படத்திலேயே ரொம்ப சென்சிபிளான கேரக்டர் அந்த குழந்தை தானோ அப்படின்னு நம்மள ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஒரு சிலரை தவிர காஸ்டிங்காவும் படம் கொஞ்சம் ஃபால்டர் ஆகுது. மொத்தத்தில் இந்த பிளாக்மெயில் கிரைம் அப்படின்னு போட்டு இந்த பாக்கெட் நாவல்லாம் வரும் இல்லையா ஒரு காலத்தில், அப்படி ஒரு ஸ்டைல் எழுதப்பட்டிருக்கிற கதை அது ஒரு ஆவரேஜான கிரைம் த்ரில்லர் படமா எடுத்திருக்காங்க. இந்த திரைக்கதை இன்னும் கூட கிறிஸ்பா ரிலேட்டபிளா ஒரு டெப்தோட இருந்திருக்கணும். விருப்பம் இருக்கிற இந்த ஜானர் ரசிகர்கள் ட்ரை பண்ணுங்க. படத்துக்கான UA 13+ அப்படிங்கிற ரேட்டிங் கரெக்ட் தான்.